ஓம் அகத்தீசாய நம. 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 அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். அன்பர் நடராஜன் அவர்களும் என் வாயாலேயே சொல்கிறேன், அன்பர் கனக சுப்புரத்தினம் அவதார புருஷர். என்ன காரணம்? ஞானியின் பெருமை பேசுகிறவர்கள் அவதார புருஷர்களே. காரணம், என்று ஒருவன் ஞானிகள் ராமலிங்க சாமிகளையோ, மாணிக்க வாசகனையோ, திருஞான சம்பந்தரையோ, திருநாவுக்கரசரையோ, பதஞ்சலி முனிவரையோ, அகத்தியசரையோ, போக மகராட்சி, திருமுடர், காலாங்கிநாதர், கரூர் முனிவர் அவர் நாமத்தை என்று சொல்லுகிறார்களோ அன்றுதான் அவன் மனிதன், அன்றுதான் அவன் ஜனனம் பிறக்கிறான். அதுவரையில் அவன் நடமாடும் பிறந்தான். அன்றுதான் நம்ம கருத்தரிக்கிறான். இது நூல் ஆதாரம் இருக்குன்ட்டு. இப்போ பேசுறது கேட்கணும். இப்போ கரூர் முனிவர், காலாங்கிநாதர், போக மகரிஷி, திருஞான சம்பந்தர், திருமுடர், பதஞ்சலி முனிவரெல்லாம் அவரை பற்றி பேசினதால் போதும். அது பேச்சை கேட்டால் அப்போ தான் விழிக்கிறான். அதுவரையிலும் நடமாட சவமாக தான் இருக்கிறான். சட்டம் என்ன காரணம்? அவர்கள் முற்றுப்பட்ட முனிவர்கள் எதையும் செய்வார்கள். ஐந்தொழிலும் செய்யும் வல்லவர்கள் ஞானிகள். எல்லாம் வல்ல கடவுள் ஆக்கல், காத்தல், அழித்தல் மூத்தொழிலும் செய்யும். சிருஷ்டி திதி சங்காரம் சொல்லுவான். சிருஷ்டி திதி சங்காரம், அதாவது நம்ம ஆக்கல், காத்தல், அழித்தல். உயிரை தோற்றுவிக்கும், உணவு தரும், எல்லா சுகத்தையும் தருவது போல் தரும். இயற்கை என்னை செய்வான், இயற்கை கடவுள் செய்வான். படைப்பான், உயிர்களுக்கு எல்லா பசி கேட்ட உணவு தருவான், இல்லை ரொம்பத்தை அனுபவி செய்வான். எல்லாம் செய்து நரத்தரை மேற்பை கொடுத்து கொண்டு விடுவான். கொண்டு விடுவாள் அல்லது கொண்டு விடுவான். இயற்கையை அப்படி தான் சொல்கிறார். ஒன்று கொண்டு விடுவான் அல்லது கொண்டு விடுவாள். முத்தொழில் தான் அதுக்கு தெரியும். இயற்கை எல்லாம் உள்ள இயற்கை கடவுளுக்கு முத்தொழில். ஆனால் அதே இயற்கையை வென்றவர்கள் ஐந்தொழில் செய்வார்கள். இயற்கை ஒரே தன்மையாக இருக்கும் என்று கூடும் குறையும். இப்போ புயல் அடிக்கும், அப்போ தண்டலாக மாறும். கடல் கொந்தளிக்கும், அசமமாக வந்துடும். எரிமலை பொங்கும், அப்புறம் நின்றுவிடும். ஆனால் அந்த பிறகு சமநிலைக்கு வந்து விடும் இயற்கை. ஆனால் அந்த இயற்கையை அது என்ன செய்யும்? இல்லாமல் இயற்கை எல்லா ஜீவராசிகளும் மூச்சுக்காட்டாக இருந்துக்கிட்டு இருக்கும். மூச்சுக்காட்டு இயக்கமே இயற்கையினுடைய இயல்பு. மூச்சுக்காட்டு அசைவு, மூச்சுக்காற்று வந்து போகும். ஒரு நாள் ஒன்றுக்கு 21,600 முறை மூச்சுக்காற்று வந்து போகும். அந்த வந்து போகின்ற காரணத்தினால் உள்கருவிகரணங்கள் இப்படி ஒரு அசைவு இருக்கும். அந்த அசைவு என்ன செய்யும்? பசி உண்டாக்கும். பசி என்ன செய்யும்? சாப்பிடுவோம். சாப்பிட்ட உடனே சத்தை பிரிக்கும் உள்கருவிகரணங்கள். அது இயற்கை தான். அந்த மூச்சுக்காற்று இயக்கத்துக்கு காரணமும் இயற்கை தான். அந்த என்ன செய்யும்? அந்த மூச்சுக்காற்று இயக்கத்தின் காரணமாக கருவிகரணங்கள் அப்படி அசையும். ஒவ்வொரு தேகத்துக்கும் ஒரு விதமாக, குழந்தைக்கு ஒரு மாதிரியாக இருக்கும், நம்மளுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். அந்த அசைவு என்ன செய்யும்? பசி உண்டாக்கும். பசிக்கு உணவு எல்லாம் உள்ள இயற்கை கொடுப்பாள். இயற்கைன்னே நமக்கு தருவாள். நம்ப முடியாது, அவள் தான் தருவாள் நமக்கு. எல்லா தானியங்களமாக இருப்பாள். எல்லா காய்கறியாகவும் இருப்பாள். கனிகளாகவும் இருப்பாள். வித்து விதை, அரிசி, பருப்பு எல்லா வகையாக இருப்பாள். அவர் அந்தந்த ஜீவர்களுக்கு ஏற்ற மாதிரி உணவு கொடுத்துக்கிட்டே இருப்பாள். பசியாக இருப்பதும் அவளே தான். மூச்சு காற்று இயக்கமும் அவள் தான். உணவுப் பொருள் சாப்பிட்றதுக்கு ஏற்பாடு, உணவுப் பொருளை உற்பத்தி செய்வதும் அவள் தான். அது சுவையாக செய்வதும் அவள் தான். அது மட்டும் இல்லை, உலகத்திற்கு எல்லா சுவையும் அறியக்கூடிய நாக்கையும் கொடுத்துருப்போம். உலகத்துக்கு எவ்வளோ சுவை? அறுசுவை தான். உலகத்தில் எல்லா சுவையும் பார்த்து ஆராய்ந்து பார்த்தா அறுசுவை. அந்த அறுசுவை இனம் பிரித்து காட்டும் வல்லமே இந்த நாக்குக்கு உண்டு. அது என்ன செய்கிறால்? அந்த சுவையான உணவு கொடுத்து ஜீரணம் செய்வதற்கு ஏற்பாடு செய்து அசத்தை பிரித்து சத்தை எடுத்து 74,000 நாடி நரம்புகளுக்கும் முறுக்கேற்றுவாள். அதுவும் இயற்கை தான். பசியாக மூச்சு காற்று இயக்கமும் இயற்கை தான். பசியும் இயற்கை தான். உணவு சாப்பிடுவதற்கு வாய்ப்பு தந்தது இயற்கை தான். ஜீரணம் செய்வதும் இயற்கை தான். அசத்தை பிரிப்பது இயற்கை தான். சத்தை நாடி நரம்புகளுக்கு முறுக்கேற்றி 74,000 நாடி நரம்புகள் அதுக்கு முறுக்கேற்றி அசத்தை கீழே தள்ளிவிடுவார். அது என்ன செய்யும்? 74,000 நாடி நரம்புகளும் மெய், வாய், கண், மூக்கு, செவி ஐம்புலன்களை இயக்கச் செய்யும். பிறகு அந்தகரணங்கள், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் சொல்லும் அந்தகரணங்கள். இப்படியெல்லாம் அது 96 தத்துவங்கள்.
இப்படி இயக்கத்துக்கு காரணமாக இருப்பது எல்லாம் வல்ல இயற்கை. அது என்ன செய்கிறான் ஞானிகள்? அந்த 21,600 முறை வந்து போகின்ற சுவாசத்தை பழகிறான். அதோடு பழகிறான். வாசி பழக்கம் அறிய வேணும் மற்றும் மண்டல வீடுகள் கட்ட வேணும். நாசி வழி கொண்டு யோகமும் ஞானமும் நாட்டத்தை பாரடி வாழை பண்ணினார். கட்டாத காலையை கட்ட வேணும், ஆசை வெட்ட வேணும், வாசி ஒட்ட வேணும், எட்டாத கொம்பை வளைக்க வேணும், காயம் வெண்டைக்கு இருக்குமோ வாழை பண்ணினார். உடம்பு இருக்கும்போது செஞ்சுக்கினார். உடம்பு இருக்கும்போதே தக்க ஆசனை தேடி, தக்க ஆசனத்துக்கு அவசியம் இல்லை, தேடணும் போயிட அவசியம் இல்லை. கண்டுபிடிக்க முடியாது, ஞானிகளை கண்டுபிடிக்க முடியாது. நீ தாடியெலாம் வச்சுட்டானே வச்சிடாதீங்க. ஒரு முறை தாடி வச்சுருவான், பட்டை போட்டுவான், நானியில் அவர் தாடி எடு வச்சுட்டு பட்டினத்தில் பட்டை போட்டு இப்படி தொடாசனம் அதெல்லாம் கதை விட்டுட்டுருப்பான். காலனை வென்ற கருத்தறிவாருக்கு கோலங்கள் எதுக்கடி கொதும்பினர். காலனை வெல்லும் வல்லமனுக்கு கோலம் அதிகத்தையாக கோலமாக அழகு, இந்த ஆடுதான் தேவையில்லை. அப்போது என்ன செய்கிறார்கள் ஞானிகள்? அந்த மூச்சு காட்டு அறிகிறார்கள். அந்த 8வது கொம்பை வளைக்க வேணும். யாருக்கும் 8வது என்னடா இந்த மூச்சு காற்று வந்து போகும். அது ஆசான் என்ன செய்வார்? பக்குவம் பார்க்குறார். பக்குவம் அறிந்தவன் சர்க்கரை இருக்குமிடம் சார்ந்திடும் எறும்பு, பக்குவம் அறிந்தவுடன் பச்சை முக செப்புனார் சூப்பர் அகத்தை சொல்வார். அப்போ என்ன செய்வார்? இப்படி பழக்கம் இப்படி ஆகண்டு உடம்பு தண்ணி நம்ம நடத்த முடியாது. வாசி ஓடுகின்ற காட்டை அறிந்து அதோடு பழகி அந்த கொம்பை வளைக்க வேணும். கட்டாத காலையை கட்ட வேணும். யாரும் கட்ட முடியாது. அது இந்த மூச்சுக்கு காளைன்னு ஒரு பொருள் உண்டு, பறவைன்னு ஒரு பொருள் உண்டு, குதிரைன்னு ஒரு பொருள் உண்டு, கருஞ்சாரை வென்றான்னு சொல்லுவார்கள். அதை இப்படியெல்லாம் பல பாஷை இருக்குங்க சித்திருக்கு பாஷையில். அப்போ என்ன செய்கிறான்? வாசி பழக்கம் அறிய வேணும். யாரால் அறியணும்? இந்த பக்கம் சந்திரகலை, இது சூரியகலை, இதை பற்றி அறிந்து கொள்ளணும். ஒரே பக்கம் 1 மாதம் ஓடினால் இறந்து போவான். சந்திரகலை தான் ஓடும். சாகும்போது எல்லா மனிதனுக்கும் சந்திரகலை தான் ஓடும். அதை அப்படி மாற்றி விட்டால் மறுபடியும் 2-3 வருஷம் வாழலாம். சூரியனை போட்டு இயங்கினா சூரியனில் இது வெப்பம், உஷ்ணம், இது குளிர்ச்சி, இது சிவம், இது சக்தி. சிவம் சக்தியாக இருக்குது. ஆனால் இது ரெண்டுமே பூர்வமித்து ஒடுங்கணும். சிவமும் சக்தியும் பதியில் ஒடுங்க வேண்டும். பதினார். அப்போ என்ன செய்கிறார் அவர்கள் ஞானிகள்? அந்த வாசி பழக்கத்தை அறிகிறார். யார்? தலைவன் ஆசி. இது உலகத்துக்கே தலைவன் சுப்பிரமணியர் தான். முருகான்னு சொல்லாதவனுக்கு ஞானம் இல்லை, அல்லது அகத்தீசான்னு சொல்லாத ஞானம் இல்லை. நான் ஞானிகளை வணங்குறான். அடியனுக்கு அவன் கோர்றான். அடியனுக்கு ஞான சித்திக்க வேண்டும், அதுக்கு ஒரு அறிவும் பறிப்புக்கு வேணுங்கிறான். இது யார் சொல்லி தரணும்? யாரேனும் ஒருவன் தெரிந்தவன் தான் சொல்லலாம். யாரை வணங்கணும், என்ன கேட்கணும்னு கேட்கணும். இப்போ அகத்தீசனை வணங்குறேன், எதுக்கு ஏன் வணங்குறேன்னு கேட்டான். ஒன்று இல்லறமும் சிறப்பாக இருக்க வேண்டும், அதுக்கு தேவையான பொருள் வளங்கள் எல்லாம் இருக்க வேண்டும். ஞானமும் அடையணும். இல்லறத்தானுக்கு ஞானம் கேட்குறான். அடியனுக்கு நான் என்னுடைய இல்லறமும் சிறப்பாக இருக்க வேண்டும். ஏன்னா உணவு, உடை, இருப்பிடம் வைத்தியம் செய்யணும். இப்போ இல்லறத்துக்கும் ஆசான் ஆசி இருக்கணும். இது இல்லை இருந்து கொண்டே துறவரத்தை மேற்கொள்ளணும். துறவரம் என்ன? ஞானியின் திருவடியை பூசிப்பது தான் துறவரம். அப்போ என்ன செய்யணும்? இல்லறத்தை இருந்து கொண்டே அடியனுக்கு ஞான சித்திக்க வேண்டும், அடியனுக்கு ஞான சித்திக்கணும். யாருக்கும் தெரியாது, வெளியிலேயே தெரியாது. ஆசானுக்கும் இவனுக்கு மட்டும் தான் தெரியும். அப்போ அது சொல்லித்தர வேண்டும். யார் சொல்லணும்? ஞானியின் ஆசி பெற்ற மக்கள், வாசி வசப்பட்ட மக்கள், ஞானியின் ஆசி பெற்ற மக்கள், அன்பு கருணை உள்ளவர்கள் தான் சொல்லி தருவார். சீடருக்கு நீ என்ன செய்கிற, ஏன் காவியை மாத்திர தேவையில்லை, வெள்ளையாக இருந்துக்க. இல்லத்தை இருந்து கொண்டே காலை இருந்து ஒரு 10 நிமிஷம் நாமச்சம் செய். எல்லாத்தையும் செம்மையாக நடத்திக்க. மனைவி, மக்கள், பிள்ளைகள் விருந்தோர் உபசரித்தல், அன்னதானம் செய்தல், உலக நடையை இருந்துக்கிட்டே வா. வெளியே தெரியாது. உலக நடை இருந்து கொண்டே ஞானியாகலாம். யார் ஆசி இருந்தால் என்ன கேட்கணும்? ஞானியை அகத்தீசா, திருஞான சம்பந்தர் ஐயா, திருநாவுக்கரசர் ஐயா, பதஞ்சலி முனிவா, நீங்கள்லாம் பெரியோர் ஐயா, அடிமையை கொத்தொடிமையாக ஏற்று, அடிமையை கொத்தொடிமையாக ஏற்று என்னை ஏற்று அருள் செய்ய வேண்டுகிறேன். நான் என்னை கடையனாக என்னையும் பொருட்டாக மதித்து என்னை ஏற்று அருள் செய்ய வேண்டுகிறேன். அந்தரங்கத்தில் வெளியே வரும்போது அப்போ அந்தரங்கத்தை இயேசு மாதிரி வளையணும். வெளியே வந்து ஐயமாக இருக்கணும்மா. அந்தரங்க பக்தி, அந்தரங்கத்தில் அவன் பக்தி செலுத்த வேண்டும். என்ன கேட்கணும்? ஆசானை கேட்கும். அரியனுக்கு ஞான சித்திக்க வேண்டும், அதுக்குரிய அறிவு விட்டுறான். அப்போ என்ன செய்கிறார்? அவனுடைய பக்குவம் வந்த உடனே உடம்புல மூச்சு காட்டோடு சாருவார். மூச்சு காட்டோடு சார்ந்து சக்தியும் சிவபக்தியும் பூர்வமத்தி செலுத்துவார். சந்திரகளையும் சூரியனையும் சேர்த்து பதியில் செலுத்துவார். பூர்வமத்தை ஒடுங்கிவிட்டால் காற்று வெளியே அவர் அதான் சமாதி. அது என்ன செய்யும்? உடம்புல இருக்கிற எல்லா அசடுகளையும் கசடுகளையும் நீக்கிவிடும். அவன் என்ன செய்கிறான்? அந்த ஆசான் வாசி நடத்தி கொடுப்பது மட்டும் இல்லாமல் உள்ளே தங்குகிறான். அந்தமில் ஞானி, அந்தமில்னா அழிவில்லாதவன் அர்த்தம். அந்தமில் ஞானி அவர்களை அடைந்தாக்கால்
அந்த உடலில் குகசி இருந்தாக்கால் சுந்தர மன்னரும் தொல்வி உள்ளோரும் அந்த மேல் நிமித்து அருள் பெறுவார். அந்த மேல் ஞானி அவருடைய அருளை அடைந்தாக்கால் அந்த உடம்பில் தங்கியிருந்தார். அவன் என்ன செய்கிறான், உடம்பில் இருக்க கசடரை நீக்கிறான். அவன் இப்போ ஞானிகள் உடம்புல காமம் இருக்காது. ஞானிகள் காமம் இல்லை, பசி இல்லை, பொருள்பட்டு இல்லை. அவருடைய மனம் நிசப்தமாக சாந்தமாகவே இருக்கும். நின்மனம் அவர் அசைவற்ற மனமாக இருப்பார்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள், இவனுடைய பக்தி. அப்போ அவருக்கு மட்டும் எப்படி உதவிவார்னா, ஞானியின் பெருமையை பேசுகிறவருக்கு தான் அருள் செய்வார்கள். ஒன்றால் எத்தனை பேர் ஞானியானான், ஒன்றால் எத்தனை பேர் தெய்வத்தன்மை அடைந்தான்னு கேட்பான். ஞானியை புகழ்ந்து பேசி கொண்டு இருந்தாலே அவன் ஞானி ஆவான். நம்ம பேசுகிறார், கனகசுப்பத்தன் பேசுகிறார். ஏன் என்னைய கவலை உனக்கு, என்ன தொழில் பிரச்சனை இருக்குது, இந்த காப்பானா கருவூரார் போகனார் போடி எளிய முறையில் இருக்கும். அப்படி ஒன்றும் பெரிய கடினம் நம்மளை தமிழ் இல்லை, ரொம்ப எளிய முறை சொல்லுவார். யார் சொன்னது, யார், ரோமரிஷி. அவர் கிட்டத்தட்ட 10 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னே தோன்றியவர் ரோமரிஷி, மிகப்பெரிய ஞானி. அவர் என்ன செய்கிறாரு, இந்த 7 பாடலில் 2வது பாடலில் 7 பாடல் தான் அவர் பாடினார். அது 2வது பாடலில் காப்பானா கருவூரார்னு சொல்லி அறிமுகப்படுத்திருக்காரு. அப்போ அந்த காப்பானா கருவூரார் போகநாதங்கிற பாடலை படித்தாலே 14 பேர் ஞானிகள். அதெல்லாம் யாரும் நினைக்காதீங்க. பசியை வென்றவன், நம்மளால் எல்லாம் முடியுமா பசியை? ஒரு 4 நாள் 1 வாரம் பசி இருந்தால் என்ன செத்துப்போம். பசியை வென்றவன், காமத்தை வென்றவன், முன் செய்த பாவத்தை எல்லாம் பொடியாக்கினவர் ஞானிகள். அப்பேற்பட்ட ஞானிகளை அறிமுகப்படுத்துகிறார். அந்த மாதிரி ஞானிகளை ரோமரிஷி அறிமுகப்படுத்தும் போது, பிள்ளைகளை படித்துக் கொள்ளுங்கள், வாய்ப்பு இருக்குது. ஞானிகள்லாம் அவருக்கு எதை கேட்டால் தருவார்கள். ஞானிகளுடைய ஆற்றல் நான் என்ன விரும்புகிறேன், மன்னனாகணும், அதுக்கும் அருள் செய்வார். ஆனால் அவர் திருவடிப்பட்டது அவள் எதிரில்லை. தடைக்கு நிறையா வரும். தடை எவையெனில் அஞ்ஞான சந்தேக விபரீதங்கள் படை செய்யும் இந்த முன்னும் பல ஜென்ம பழக்கத்தாலே உடனுடன் வரும் வந்தாலும் உயர் ஞானம் கெடும். இவற்றை திடமுடன் கேட்பாய், கேட்டு சிந்தித்தில் தெரிந்தனர். இது சந்தேகம் கூடாது. அப்போ என்ன சொன்னார், ஞானிகள் திருவடியப்பட்டவருக்கு தடையாக இருப்பது முன் செய்த வினைகள். சந்தேகம் தடை எவையெனில் அஞ்ஞான சந்தேகி விபரீதங்கள் படர் செய்யும் இந்த மூன்றும் பல ஜென்ம பழக்கத்தாலே உடனுடன் வரும் வந்தால் உயர் ஞானம் கெடும். இவற்றை திடமுடன் கேட்பாய், கேட்டு சிந்தித்தல் தெரிகிறார். அப்போ யோகிக்கா சொல்வார் அருணகிரிநாதர், கேட்டவுடன் சிந்தித்தல் கேடில்லா மெய்த்தெளிவாள் பாட்டமுறை உட்போய் நோய் மாறுமோ நாட்டமுற்று மெஞ்ஞான இஷ்டதனை மெய்வினோர் கன்றோதான் பொய்யா பெறப்பொறுப்போன்னு சொல்கிற அவர் அருணகிரிநாதர் சொல்வார். அப்போது சந்தேகம் அகத்தி இருக்கிறாரா அப்படின்னு ஏன் வரலைங்கண்ணா. ஆனால் நீ ஒரு நாளைக்கு ஒரு முறை, இப்போ சொல்கிறேன் சத்தியமா, ஒரு நாளைக்கு ஒரு முறை அகத்தீசா என்று சொன்னால் 9 ஞானிகளும் உமக்கு என்ன குறை என்று கேட்கும் ஆற்றல் உண்டு. ஒரு சித்தர்களும் உடனே வருவார்கள். எந்த ஞானி அழைத்தான் சரி, என்ன குறை உனக்கு, நீ மனிதன், முன் செய்த வினைப்பயன் இருக்கும், குடும்பத்தை ஒற்றுமை இருக்காது, பிள்ளைகள் அப்படி படிக்காது, உடல் ஆரோக்கியம் இருக்காது, வறுமை கொடுமை, வறுமை தான் ரொம்ப கொடுமை. அடுத்த நோய், தீராத நோய், குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாது, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள், முரண்பட்ட பிள்ளைகள், இப்படி பல வகையான துன்பங்கள் இருக்கும். அதை ஆசான் என்ன செய்வார் கேட்டால், அந்த விஷயத்தை சொன்னால் உடனே முடிச்சோம், கேட்ட உடனே அருள் செய்யக்கூடிய வல்லமே ஆசானுக்கு உண்டு. அப்போ எல்லா இடத்திலும் நிம்மதியான வாழ்வு தருவார்கள். அப்பேற்பட்ட வல்லமை உள்ள ஞானிகளை நாம் வணங்குவது சந்தேகம் இருக்கக்கூடாது. சந்தேகம் தான் என்ன செய்யும், அது பிரச்சனை உண்டாகும். அப்போ என்ன செய்வோம், சந்தேகம் விடாது கேட்குறோம், பூஜை செய்ய சந்தேகம் நீங்கும். ஆசானுடைய திருவடியை உருகி தியானிக்கக்கூடிய ஒரு பூஜை செய்யாமல் ஒருவருக்கு அந்த இது மாறா, சந்தேகம் தெளியாது. இப்போ சந்தேகம் மட்டும் இருக்கும், பூஜை செய்தால் தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். ஆக என்ன செய்ய வேண்டும் மனிதன், நம்ம தொண்டர்கள் வறுமையில்லா வாழ்வு பெற வேண்டும். உணவு, உடை, உணவு இருக்கும், சாப்பிட்டா ஜீரணம் ஆகணும் அல்லவா. உணவு காலையில் 8 மணிக்கு நமக்கு தேவை, 4 இட்லியும் சட்னி வேணும். அந்த 8 மணிக்கு அங்கே தயாராக இருக்கணும் உணவு. பசித்த நேரத்துக்கு உணவு கிடைக்கணும். இப்போ காலையில் பசிக்கும் 10 மணிக்கு உணவு கிடைக்கிறது இருக்காது. சரி 10 மணிக்கு பொங்கல் புரியாது அல்லது பூரி மசாலா இருந்தால் என்ன செய்வோம், அவருக்கு தேவை 4 இட்லி வேணால் போதும். அவர் விரும்புகின்ற உணவு கிடைக்கணும் அந்த நேரத்தில். அப்போ உணவு கிடைக்கணும், குறித்த நேரத்தில் உணவு கிடைக்கணும், சுவையாக கிடைக்கணும். உன்னையே தான் கிடைக்கல நினச்சிடாதீங்க. காலை 8 மணிக்கு இட்லி 4 இட்லி வேணால் அது கிடைக்கணும், அந்த நேரத்துக்கு கிடைக்கணும். அப்போ அது உடனே ஜீரணமாகணும், அந்த உணவு ஜீரணமாகணும். அது உணவு, உடை, இருப்பிடம், உணவு, உடை, இருப்பிடம். அடுத்து மருத்துவ செலவு, வாகன செலவு, கடன் இல்லா வாழ்க்கை. கடன் இருந்த மன உளைச்சல் இருக்கும். நோய் இருக்கக்கூடாது, உடல் ஆரோக்கியம் இருக்க வேண்டும்.
மனசுக்கு நிம்மதி இருக்கணும். அப்போ இந்த வாய்ப்பெல்லாம் ஆசான் உருவாக்கி தரணும். முதல் அடிப்படை தேவை என்னன்னு கேட்பான். உணவு, உடை, இருப்பிடம். சொந்த வீடு இருக்குன்னு ஒருவனுக்கு. சொந்த வீடு கடன் வாடகை வீடு இருந்தால் வருஷத்துக்கு வருஷம் வாடகை கட்டிகிட்டே இருப்பாங்க. அது பிரச்சனை தான், அது அவங்க இஷ்டம். ஆக சொந்த வீடு இருக்க வேண்டும். உள்ளே நமக்கு டிவி, டெக்கு மற்ற இதெல்லாம் அந்த உபகரணங்களும் இருக்கணும். அப்போ மனசுக்கு நிம்மதி இருக்கணும். எல்லாம் இருக்கும், சொந்த வீடு இருக்காது. எல்லாம் இருக்கும், நோய் விடாத நோய் இருக்கும், உடல் ஆரோக்கியம் இருக்காது. ஆக உடல் ஆரோக்கியம் இருக்க வேண்டும், நோய் இல்லா வாழ் வேண்டும், தக்க உணவு நம்ம விரும்புகின்ற உணவு கிடைக்க வேண்டும், சாப்பிட ஜீரணமாக வேண்டும். இது அமைப்பு இருக்க வேண்டும். இது இருந்தால் தான் அந்த இடத்துக்கு போக முடியும். அடிப்படை தேவை நிறைவு செய்யணும். அகத்தீசன் நினைக்கும்போது அடிப்படை தேவை மனிதனுக்கு அத்தியாவசிய பொருள், அத்தியாவசியமாக இது தேவை. உணவு, உடை, இருப்பிடம், உத்தியோகம். தகுதியுள்ள உத்தியோகமாக இருக்க வேண்டும். அப்போ வருவாய், குடும்பத் தேவையான வருவாய் உத்தியோகம் இருக்க வேண்டும். நல்ல நட்பு கிடைக்க வேண்டும். தகுதியோட நட்பு அமையணும். அதுவாறு ஒரு பாதுகாப்பு இருக்க முடியாது. தகுதியோட நட்பு அமைய வேண்டும். இதெல்லாம் ஆசானாக கொடுப்பார். அப்போ வணங்கி பூஜை செய்ய இந்த இது அடிப்படை தேவை பூர்த்தி செய்வார், நிறைவு செய்வார். பிறகு தியானத்தில் உட்காரும்போது கடங்கார வருவானா என்ன ஆகுன்பார். இந்த பிரச்சனையை அடிப்படை தீர்த்தால் தான் இந்த அந்த சும்மா சாதாரண விஷயம் நினைச்சாங்க. உணவு, உடை, இருப்பிடம், மற்ற வாகன வசதி, மருத்துவம் வந்துக்கலாம். அப்போ இது பூராவும் செய்ய அதை சரி செய்யவிட்டாள் பக்தி எப்படி வர முடியும்? காலையில் உட்காருக்கும் போதே கடங்காரம் வந்து என்ன செய்யணும், பரிசரக்காரனுக்கு என்ன செய்யணும். அப்போது நல்ல தரமான உத்தியோகம் இருக்க வேணும். அப்போ வேலை வாய்ப்பு அமையணும். உணவு, உடை, இருப்பிடம் மற்றும் வாகன வசதிகள் இது தேவை, அத்தியாவசிய தேவையை பூர்த்தி செய்து யாருன்னா எல்லாம் பார்க்குற தெரியும், உங்களுக்குலாம் தெரியும். எல்லாம் இருக்கமாக இருக்கும். ஆனால் ஒன்று சில பெரிய பெரிய வீடாக இருக்கும், கடன் சுமை இருக்கும். இப்போ கடன் வாங்கி வீடு கட்டியிருப்பாங்க. கடன் வாங்கி வீடு இருந்தால் கடன் சுமை மனசுக்கு வந்துடும். அப்போ சொந்த இடம், கடன் இல்லா வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கை. கடன் இல்லா வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கை. அது யாருக்கு அமையும்? புண்ணியவான்களுக்கு தான் அமையும். ஏன்னா எந்த வகையிலாவது வீடு கட்டிக்கிட்டே இருப்பான், சின்ன வீடாக கட்டிகிட்டு இருக்கலாம்னு நினச்சிருப்பான். அங்கே பக்கத்து வீட்டுக்காரன் வருவான், 2 மகன் இருக்குது, 2 ரூம் சேர்த்து கட்டுமா. கட்டி என்னாச்சு, இவன் இருக்கிறது 1.5 லட்சம் தான். இவன்ட்டு சொல்கிறான் பக்கத்து வீட்டுக்காரன், இவன் வேணும்னே சேர்த்துக்காக 2 பிள்ளைங்க இருக்கியா, 2 மகன் இருக்கிற 2 ரூம் சேர்த்து கட்டணும். மகன் தான் அந்த இருக்கிற 1.5 லட்சம் வச்சுட்டு கடனை கட்டி விட்டு என்ன செய்வான், 2-3 வருஷத்தில் கடன் கட்ட முடியாது சொன்னது. கடைசி வீட்டை விடுத்துட்டு போயிடுவான். காரணம் செய்த பாவம் அது. யாரையா சிறப்பான எருவுள்ளவன் எனக்கு தெரியும் போயா, என்கிட்ட இருக்க தொகைக்கு இதான் நான் கட்ட முடியும், சின்ன வீடாக கட்டிடுறேன், என்ன குடியிருப்பு கட்ட போகிறேன், பின்னாடி அவசியம் தான் கட்டிக்கன்னு சொல்லுவான். என்னாச்சு ஆரம்பத்திலேயே இவனுடைய பாவம் என்ன செய்யும், கையில் இருக்கிறது 2 லட்சம் 3 லட்சம் தான் இருக்கும். 10 லட்சத்துக்கு 10 லட்ச ரூபா மதிப்பீடு வீடு கட்டுவான். 7 லட்சத்துக்கு 2 வட்டி வாங்குவான். 3 லட்சம் கையில் இருப்பு இருக்கும், 10 லட்சம் வீடு கட்டி முடியுமா? அதான் சொன்னான். அது வினைப்பயன், அவன் சொன்னால் கேட்க மாட்டாங்க. 7 லட்சம் கட்டணும், மாதம் 2 வட்டினா அட 1 வட்டின்னு சொல்லுங்களேன். 7 லட்சத்துக்கு இவ்வளவு கடன் சுமைப்படுவான். அல்ல ஞானிகள் ராசி இருந்தால் அது மன சொல்லும், தம்பி யோக்கியதுக்கு ஏதோ அதை செஞ்சுக்காங்க. உள்ளே இருந்துட்டேன்னு சொல்லுவான் தலைவன். யோக்கியது ஏதோ அதை செஞ்சுக்கப்பா, மற்ற யார் பேச்சும் கேட்காதுன்றோம். ஒரு 100க்கு அது ஞானிகள் ஆசி உள்ள மக்கள் அல்லது புண்ணியவான்கள் அல்லது சிறந்த நண்பர்கள் இருந்தால் முன் செய்து நல்வனை இருந்தால் தான் வருவாய்க்கு தக்க செலவு செய்வான். வருவாய்க்கு தக்க செலவு செய்யக்கூடிய தன்மை உள்ளவன் புண்ணியவானே. வருவாய்க்கு மீறி செலவு செய்கிறவன் பாவியாவான். ஆன முதலில் அதிகம் செலவுனா மானம் அழிந்து மதிகட்டு எல்லோருக்கும் கல்லணா இயல்பரப்புது என்ன. நரகத்துக்கு வழிகாட்டுக்கு நரகத்துக்கு போகிறவன் யாருன்னு கேட்டான். வருவாய்க்கு மீறி கடன் வாங்கிக்கிட்டு வரவுக்கு மீறி கௌரவத்துக்காக மற்றம் மதிக்க வேணும் என்பதற்காக ஆடம்பர பொருளை வீட்டில் அடுக்கி வைத்து கொண்டு கடன் வாங்கி எவன் கட்டுக்கின்றானோ அவன் நரகத்துக்கு போகிறான். அவன் புண்ணியவான் அல்ல. அல்லது வேறு எந்த வகையிலாவது இதை சரி செய்ய முடியும் என்று தெரிந்தால் கடன் வாங்கு. வேறு வகையிலாவது இந்த வாங்குகின்ற கடனுக்கு ஒரு உபாயம் இருக்குது என்று தெரிந்தால் கடன் வாங்கு, இல்லாட்டி வாங்காதே. கடைசி என்ன செய்ய, உன்னை நம்பி இருக்க மனைவி மக்கள் தெருவணிப்பா. கடன் கட்ட முடியாது, வீட்டை தப்பிச்சு செய்து விடுவான். யார் செய்வான்? வலைகனமான அறிவு உள்ளவன் செய்வான். அல்லது தக்க நண்பர்கள் இல்லாதவன் அந்த காரியம் செய்வான். தினம் பூஜை செய்கிறவன் என்ன செய்வான்? கடனை வாங்க யோசிப்பான். அப்படியே கடனை வாங்கினாலும் நமது தாயினும் மேலான தந்தை அந்த கடனை உடைத்தெறியும் வல்லமை அவர்களுக்கு உண்டு. கடனை உடைத்து விடுவான். எந்த வகையிலாவது பொருள் உதவி செய்து காப்பாற்றிடுவான்.
நல்ல நட்பை உண்டாக்கி அல்லது விவசாயத்தை தொழில் ஏதோ ஒரு வகையில் உருவாக்கி செல்வத்தை கொடுத்து கடனை கேட்டுக்கிட்டுருவோம். நம்ம வணங்குற தலைவன் நம்மை கடனால் இயக்க மாட்டான், தெளிவான அறிவிதோ ஒரு மகிழ்ச்சி தருவான். அப்போ நம்ம எதுக்கு நான் ஆசான அகத்தியத்தை வணங்குகிறோம்? செய்வதற்கு முன்னே சிந்தி செய்யக்கூடிய வல்லமை ஆசான ஆசையாக தான் கிடைக்கும். நான் ஒரு வீடு கட்டுவதற்கு முன்னே, ஒரு நிலம் வாங்குவதற்கு முன்னே, அதாவது விவசாயம் செய்வதற்கு முன்னே, இந்த விவசாயம் செய்தால் சரியாக கொண்டு உணர்த்தப்படும் ஆசானாசியால் வீடு கட்டுதல், நிலம் வாங்குதல், மற்ற காரியங்கள் செய்யும்போதெல்லாம் தடுத்து ஆட்கொள்ளும் ஆற்றல் ஞானிகளுக்கு ஆசானுக்கு உண்டு. இல்லைன்னா சராசரி மனிதர்கள் கண்டபடி கடனை வாங்கி வீடு கட்டி மனைவி மக்களை திருவடி அனுப்பி விடுவார்கள். அதை இன்னும் சில பேர் என்ன செய்வான், மூடத்தனமாக வியாபாரத்தை விரிவாக செய்யணுங்கிறதுக்காக விளம்பரம் செய்வான். பல லட்சக்கணக்கான ரூபா விளம்பரம் செய்வான். அந்த விளம்பரம் செய்வான், கையில் மூலதனம் இருக்காது. அதான் வள்ளுவன் பார்த்தான், ஆக்கங்கருதி முதலிலக்கும் செய்வனை ஊக்கார் அறிவிடார். அப்போ ஞானிகள் தொடர்பு இருந்தால் எப்படி வாழ வேண்டும், பிள்ளைகளுக்கு எப்படி, எந்த படிப்பு பிள்ளைகளுக்கு எப்படி படிக்க வைக்க வேண்டும், எந்த படிப்பால் நன்மை தரும், வருவதற்கு முன்னே அறிந்து கொள்கின்ற வல்லமை ஞானிகள் ஆசையால் உண்டுனா. சராசரி மனிதனுக்கு இந்த வாய்ப்பு கிடையாது. தினம் பூஜை செய்கிற மக்களுக்கு தான் இது தவறு, இது பாவம், இது போகக்கூடாது, செய்யக்கூடாதுன்னு இருப்போம். இல்லைன்னு செய்துவிட்டு ஆக்கங்கருதி முதலிலுக்கும் செய்வனை ஊக்கார அறிவிடணும். பின்னாடி பல லாபம் வரும்னு சொல்லி எல்லாம் முன்னேறி வச்சுடுவோம். இது மாதிரி வீடு கொட்டுவதாக இருந்தாலும் சரி அளந்து செய்வான், நிலம் வாங்கினாலும் சரி அதை செய்யும். எந்த அளவுக்கு நிலம் வேணுமோ அந்த அளவுக்கு செய்வான். விவசாயத்திலும் உத்தியோகத்தில் பிரச்சனை இல்லை. ஆக எதை செய்தாலும் முன்னமே தெரிந்து கொண்டிருக்கின்ற வல்லமை ஞானிகள் ஆசைப்பட்ட நமக்கு தான் உண்டாகும். இது இகத்தார். இக வாழ்க்கைக்கு பர வாழ்க்கை ஒன்று. அந்த பர வாழ்க்கையை சிறப்புரிவுள்ள மக்கள் தான் செய்வார்கள். சிறப்புரிவுள்ள மக்களுக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். பர வாழ்க்கை, இக வாழ்க்கைக்கு நான் சொன்னதெல்லாம் இக வாழ்க்கை. உணவு, உடை, இருப்பிடம், மற்ற செலவுகள், மற்ற உலக நடிக்க தேவையான வாய்ப்புகள், இதெல்லாம் இக வாழ்க்கை. அடுத்து பிறந்தவருக்கு மோட்சகத்தை தேட வேண்டும். மனிதனாக பிறந்தால் அவன் ஞானத்தை அடைய வேண்டும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. மனிதனுக்கே உரிய சிறப்பு, மனிதனுக்கே உரிய சிறப்புதுன்னா பிறந்தால் இனி இறக்கக்கூடாது, மரணமெல்லாம் பெருவாள் பெற வேண்டும், மோட்ச லாபம் அடைய வேண்டும். செத்து போய் மோட்ச லாபங்கள்லாம் அது ஏமாத்து வேலை. செத்து போன மோட்சத்து அவர் அடங்கிட்டார்ண்ணா. எங்கே அடங்கினார்? மண்ணுக்குள்ளண்ணா. பிறந்தால் மோட்சகதை அடைய வேண்டும். ஏற்கனவே போயண்ணா அந்த வாய்ப்பு மனித வர்க்கத்துக்கு உண்டு. அது யாருக்கு உண்டுண்ணா? ஞானியின் திருவடி அவன் பூசிக்கிறானா அவனுக்கு மட்டே உண்டு. வேறு யாருக்கும் அந்த யோகியதை கிடையாது. குருவின் அருள், குரு அருள் பெற வேண்டும் அவன். அந்த குரு யார் என்று கேட்டான், ஆசான் திருமல தேவன் குரு, ஆசான் பதஞ்சலி முனிவன் குரு, ஆசான் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் குரு, சேக்கில பெருமான் குரு. சேக்கில பெருமான் 63 நாயன்மார் சேர்க்கிறார், அவர் குரு. அப்பேற்பட்ட குருவை பூஜித்து ஆசி பெறாமல் பர வாழ்க்கை அமையாது. மேலான வாழ்க்கை அவர்கள் தொடர்பு வேணும், ஆசி வேணும். அப்போ பர வாழ்க்கைக்கு குரு அருள் வேண்டும். அந்த குருவும் தன்னை வென்றவனாக இருக்க வேண்டும். தன்னை வென்றவனே தலைவனாவான், தலைவனை கண்டவனே ஞானி ஆவான். தன்னை அறிந்து தன்னை வென்றவன் தலைவனாவான், தலைவனை கண்டவன் ஞானி ஆவான். ஞானிகள் தோற்றம் கிடைக்கணும். அகத்தீசன் ஆசி. ஞானிகள் தோற்றம் கிடைத்தால் என்ன? அன்றே அவன் மலம், அன்றே அவன் கடவுத்தன் பெறுவான். மும்மலமும் அற்றுப்போக்குனான். சூரியகாந்தமும் சூழ் பஞ்சும் போலவே, சூரியகாந்தம் சூழ் பஞ்சு சுட்டிடா, சூரியன் சென்னையில் சுடுமாறு போல ஆரியன் தோற்றமும் அற்ற மலையினர். சூரியகாந்தம் பார்த்துருப்பீங்க, சின்ன பிள்ளைங்க வச்சு விளையாடு. சூரியகாந்தம் பஞ்சு சேர்த்து வச்சா பிடிச்சிக்காது. அது 1 மணிக்கு கொண்டு வரணும். சூரிய ஒளியை 1 மணிக்கு கொண்டு வரணும் பஞ்சு. சூரியகாந்தமும் சூழ் பஞ்சும் போலவே சூரியகாந்தமும் சூழ் பஞ்சு சுட்டிடா. 2 சேர்த்து வச்சா சுட்டுடும். அது சூரிய ஒளியை கொண்டு நேரம் ஒருமுகப்படுத்த வேண்டும். சூரிய வெளிச்சத்தை சூரியகாந்தி கண்ணாடி இருக்குது, அந்த சூரியகாந்த காந்த கண்ணாடியை வச்சு ஒருமுகப்படுத்தினா லென்ஸா அது வச்சோம்னாக்கா அந்த இடத்துல குறிப்பு அந்த பஞ்சை கொட்டுவிடும், பஞ்சை பற்றிக்கும். எடுத்துக்காட்டுது. சூரியகாந்தமும் சூழ் பஞ்சும் போலவே சூரியகாந்தமும் சூழ் பஞ்சு சுட்டிடா, சூரியன் சன்னதியில் சுடுமாறு போல் ஆரியன் தோற்றமும் அட்டமுடன். ஆசானை தினம் பூசித்த மக்களுக்கு ஆசான் வெளிப்படுவான். அன்றே மும்மலம் அற்றுப்போகும். மும்மலம் அற்றுவன் சின்ன விஷயம் இல்லை. கருடன் உறவும் கருதும் அளவில் பருவிடம் தீர்ந்து பயங்கடுமாறு போல்
குருவின் உருவம் குறித்து அப்போதே திரிமலம் தீர்ந்து சிவனம்னார். என்ன செய்வார், அந்த காலத்தை இந்த எலி பிடிப்பவர் சில பேர் இருப்பார்கள். அது சாப்பிட்ற மக்கள் இருக்காங்க, எலி சாப்பிட்ற மக்கள் இருப்பாங்க. அது ஒரு சில மக்கள் போய் என்ன செஞ்சு எலி வலையை தோண்டிக்கிட்டே இருந்தான். அப்போ எல்லாம் எப்படி வர எலி அண்ணாகத்தை சொருவி வச்சுக்கிட்டான். 7-10 எலி அண்ணாகத்தை இருந்துச்சு. மறுபடியும் பொந்த கை வச்சான், கருணாக பாம்பு கட்டிடுச்சு. கருணாக பாம்பு மறுபடியும் மயக்க மாதிரி கீழே விழுந்தான். இடுப்பில் கட்டியிருந்தாலும் எலி, அந்த எலியை கருடன் பார்த்துடுச்சு. கருடன் உருவம் கருதும் அளவில் பருவிடம் பருன குற்றம் பருவிடம் தீர்ந்து பயங்கடும் மாற்போல் குருவின் உருவம் குறித்து அப்போதே திரிமலம் தீர்ந்து சிவனாங்க. அப்போ என்ன சொல்கிறார், அந்த எலியை இடுப்பில் வச்சுருந்தான் அந்த எலி சாப்பிட்றவன். அந்த என்ன செஞ்சு கருணாக பாம்பு அவனை கடித்து விட்டது. அந்த எலி இடுப்பில் சுற்ற எலியை கருடன் பார்க்குது. அந்த பார்வைப்பட்ட உடனேயே கருணாக பாம்பு விஷம் நீங்கி விட்டுது, எடுத்துக்காட்டுது. அது எடுத்து சொல்கிறார், ஆசானுடைய பார்வைப்பட்டாலே போதும். எப்படி அவன் பார்வைப்பட்டான், நீ ஒன்றும் இல்லை, நீ அவனை பார்க்காம இருக்க மாட்டான். அவர்கள் பார்வை உலகம் பூராவும் இருக்கும். அகத்தீசை என்று சொன்னால் 1008 அண்டமும் கிட்டுக்கிட்டு நடுங்கணும். எல்லா ஞானிக்கும் அந்த வளம் உண்டு. எங்கே இருந்தாலும் ஒன்று பார்ப்பார்கள். இந்த உலகத்தை எந்த இடத்துலேருந்து எந்த மொழியில் பேசணும்னு இருப்பார். அவருடைய பார்வை நம்ம மேல் படும். அந்த நம்பிக்கை வேணும் உங்களுக்கு. அந்த நம்பிக்கையை உருவாக்குறதுக்கு அவர் திருவடியை வேணும். உன் திருவடியை பூசிப்பதற்கான அறிவு பரிவுக்கு எனக்கு இல்லை, நீரே எனக்கு அருள் செய்ய வேண்டும், அப்படி ஒரு வேண்டுகோள். உன் திருவடி பூசித்து ஆசி பெற எனக்கு அறிவும் பரிவுக்கும் எனக்கு இல்லை, உன் திருவடி பூசித்து ஆசி பெற நீ எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோள் வைத்து அதுக்கு அவர் செய்வார். அப்போ அவர் பார்வைப்படும். பார்வைப்பட்டால் எப்படி இந்த கருணாக பாம்பு விஷயம் நீங்கியதோ அது மாதிரி நம்ம செய்த பாவமெல்லாம் நீங்கி போகும். பாவம்தான் ஒருவனுக்கு அறியாமை உண்டு பண்ணும். என்ன செய்யும், கையில் 4 லட்சம் தான் இருக்கும், 10 லட்சம் வீடு கட்டுவான், 5 லட்சம் வீடு கட்டுவான். மடையன் இல்லை, சுத்தம் மடையனா, மடையன் இல்லை, செய்த பாவம். அப்போ நான் யாரையும் குறை சொல்ல நினைக்காதீங்க. இதுக்கு 4 லட்சம்னா அது கூட வீடு கட்டணும். கடனை வாங்கி வீடு கட்டி எல்லாம் விற்று போகிற சூழ்நிலை வந்துச்சுனால் அவன் யார், தன் மனைவி மக்களையே தெரிவிக்க நிப்பாட்டி விடுவான். இது மாதிரி ஒவ்வொரு செயலும் செய்துவிட்டு சிந்திப்பான் சராசரி மனிதன். ஞானி ராசி பெற்றவன் செய்வதற்கு முன்னே சிந்திப்பான். எப்படி அந்த ஆற்றல், நான் வணங்குகின்ற தலைவன் எனக்கு அருள் செய்கிறான். நான் வணங்குகின்ற தலைவன் முக்கால் உணர்ந்த முனிவன். முக்கால் உணர்ந்த முனிவன் சிந்தையில் தங்கியிருப்பதால் செய்வதற்கு முன்னே இது சரி தப்பு என்று சொல்கின்ற உணர்ச்சி எனக்கு தந்திருக்கின்றான். இது பாவம், இது புண்ணியம் சொன்னான். இது பாவம், இது புண்ணியம் என்று உணர்த்துவான் எனக்கு. சராசரி மனிதன் செய்துவிட்டு பாவத்தை செய்துவிட்டு சிந்திப்பான். இவர் செய்வதற்கு முன்னே தடுத்து விடுவார்கள் ஞானிகள். ஞானிகள் பாவம் செய்வதற்கு முன்னே தடுத்து விடுவார். பாவம் தான் பிறவி காரணமாக இருக்கும். பாவம் தான் அறியாமை உண்டு பண்ணும். பாவம் அறிவு மங்க செய்துவிடும். அப்போ பாவத்தை நீக்க வேண்டும். அந்த பாவத்தை நீக்குவதற்கு ஆசான் துணை வேண்டும். பாவம் செய்யார்கள் நம்மை பாவம் செய்வதற்குனே தடுத்து விடுவார்கள். சிவனவர்களால் சிலர் தேவரும் ஆவார். சிவனவர்களால் சிலர் தெய்வத்தோடொப்பர். சிவனவர்களால் வினை சேரகிலாமை. சிவனவர்கள் கூடியில் அச்சுலோகமாக உண்டார் சொன்னது திருமலை தேவன். திருமலை தேவா என்று அழைத்துப்பார் மகனே, அழைத்துப்பார் என்று ஆசானை ராமலிங்க சாமி அவரை சொல்வார், கலைஞனார் சொல்வார். திருமலை தேவா என்று அழைத்துப்பார் என்ற ஆசானை என்று கொங்கண மகரிஷி சொல்வார். கொங்கண மகரிஷியும் போக மகரிஷியும் காலாங்கிநாதரும் திருமலை சீடர்கள். அவர் சொல்கிறார், அழைத்துப்பார். ஆக அந்த ஞானிகளை வணங்குகின்றவனுக்கு எந்த பார்வையும் உண்டாகும். ஞானிகளை வணங்குவர் சொல்வார். இப்போ சொல்கிறார், சிவனவர்களால் வினை சேரகிலாமை. அற்புதமான கருத்து. தினம் பூஜை செய்கிறவனுக்கு சொல்லுவான், அடே இதை தந்து ஆசனம் உணர்த்துவார். வினை சேரகிலாமை. வினைதான் பிறவி காரணம். வினைதான் அறியாமை உண்டு பண்ணும். வினைதான் காமத்தை உண்டு பண்ணும். வினைதான் வறுமை உண்டு பண்ணும். வினைதான் நோயை உண்டு பண்ணும். வினைதான் மரணத்தை உண்டு பண்ணும். அந்த வினையை பொடி பொடியாக்கும் வல்லமே ஆசான் திருமதேவனுக்கு உண்டு. ஆசான் திருஞான சம்பந்தருக்கு அகத்தீசனுக்கு உண்டு. வினை சேரகலாம், வினை சேராது. முன் செய்த வினைகளையும் நீக்கி இனி வினை சேராத அளவுக்கு செய்யும் வல்லமை ஞானிகளுக்கு உண்டு. வினை சேரகலாம். ஒருவன் பிறக்கிறான் என்றால் அவன் முன் செய்த வினை பயன் இருவினைக்கு அகப்பட்டவன். அவன் இருள் சேர் இவனை சேரா. இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார்மன். புரிதல்னா செயல்படுத்தல். இருள் சேர் அறியாமை தான் இருவினைக்கு காரணம். நல்வினையும் பிறவிக்கு காரணமே. அது ஒரு வகையான மடத்தனம். தீவினை சுத்தப்படுத்தினான்.
இருள் சேர் இருவினை சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் பொருளை. இருவினைக்கு அப்பால் அகப்படக்கூடாது. நல்வினை இருக்கும். நல்வினை சிறந்த பிறப்பு தரும். அது என்ன பிறப்பு தரும்? அற்புதமான பெரிய உயர்ந்த குடும்பத்தில் பிறப்பான். உயர்ந்த பெருமைக்குரிய தாய் தந்தை குடும்பத்தில் பிறப்பான். அது அற்புத பிறப்பு. அமைச்சராக இருப்பான், அவன் சக்கரவர்த்தியாக இருப்பான், அது பெருமை தான். ஆனால் பிறவி விவரமில்லை. அவனுக்கு பிறவி உண்டு. அது பொன்விலங்கு. நல்வினை பொன்விலங்கு. பெருமைக்குரிய பிறவி தான் வருமே தவிர பிறவி ஒழிக்க முடியாது நல்வினையால். நல்வினை கடந்து போக வேண்டும். ஆனால் இருவினையும் கடந்தவர்கள் ஞானிகள். வினை சேரகிலாமை, வினை சேராது. நல்வினையும் சேராது, தீவினை இரண்டும் கடக்க வேண்டும். அப்போ இரண்டும் கட்ட நிலையினா இருவினையும் இல்லை, நல்வினையில் தீவினை இல்லை, இருவினைகள். அப்போ இடைகளையும் பின்களையும் குடும்பத்தை ஒடுங்கிவிட்டால் நல்வினை தீவினை இல்லை. யாருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும்? எந்த பதஞ்சலி முன்னு ஆசியால் கிடைக்கும். கருணை புரிந்திய திருமலை தேவன் ஆசியால் கிடைக்கும். ஆசான் ராமலிங்க சாமி ஆசியா கிடைக்கும். ஆசான் ஞான பண்டிதன் ஆசியால் கிடைக்கும். யாரேனும் ஒரு மகான் ஆசி இல்லாமல் இந்த இடைகளையும் பெண்களையும் குடும்பத்தை ஒடுக்க முடியாது. அப்படி ஒடுக்கினார் அவ யார் எப்படி ஒடுங்கும்? ஆசானே மனமிறங்கி அருள் செய்ய வேண்டும். அப்படி அருள் செய்தால்தான் நம்ம குடும்பத்தை ஒடுங்குவார்கள். அப்போ என்ன செய்கிற? ஞானிகளை வணங்கும் போது அவர்கள் மனமிறங்கி அந்தமிழ் ஞானி அருள் இணைந்தாக்கால். அந்த என்ன சொல்வார்? அவங்க ஞானிகள் வந்து அவங்க நிலையிலிருந்து மாறுபட்ட மோடு வருவார் சொல்லுவார். அப்போ விண்ணின்றிலிருந்து உயர்ந்த நிலைந்தான இப்போ திருமலை தேவா, காலங்கினாரா, போகம ரஷ்யா, கரு தேவா, அகத்தீஸ்வரா, பதஞ்சலி முனிவா, கொதபச்சித்திரையா, நீங்கள்லாம் பெரியோர் ஐயா அடிமை ஏற்று அருள் செய்வனும் என்று கேட்டால் நல்வனை பெருகிக்கொண்டே இருக்கும். பெரியவர்களவா, புண்ணியவான்கள் அல்லவா? புண்ணியவான் நாமத்தை சொல்ல சொல்ல பாவங்கள் தீரும். பாவம் தீர தீர சிறப்பு உண்டாகும். பாவம் தீர தீர உருகி தியானிப்பான். பாவம் தீரத்தை தன்னை பற்றி அறிவான். பிறகு உருகி தியானிப்பதற்குரிய வாய்ப்பு ஆசான் தருவான். அப்போ என்ன செய்கிறார்? திருமலை தேவரே காலாங்கி அகத்தீசன் இருக்கிறான். மின்னின்று இழிந்து மேலோனில் இருந்தவர்கள் இந்து மாறுபட்டு அவருடைய வினைக்கீடாக பூஜை செய்ய பாவம் தீரும். பாவம் தீர தீர ஆன்மாவை பற்றி அறிவான். ஆன்மாவை பற்றி அறிந்தவன் உடம்பை பற்றி அறிவான். உடம்பை பற்றி அறிந்தவன் தக்க வைத்துக் கொள்வான். உடம்பு என்பது சந்திரகலை, உயிர் என்பது சூரியகலை. உடம்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். உடம்பை தக்க வைத்துனா இருப்பு அதுக்கு மரணம் எல்லாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நரதரை மூப்பு வரக்கூடாது. அவனுக்கு நரதரை மூப்பு வராத பாதுகாத்துக் கொள்வன் சிறப்பறி உள்ளவன். யார் ஆசி? தலைவன் ஆசியெல்லாம் ஒன்றும் முடியாது. அப்போ என்ன செய்கிறான்? பெரிய ஒரு தினம் பூஜை செய்கிறான். உருகி தியானிக்க அப்படியே முன் செய்த பாவங்கள்லாம் பொடிபட்டு போகுது. அப்போ அந்த புண்ணியவனாகிறான். பெரியவர்களை பூஜைக்கு புண்ணியவன் ஆவான். ஏன்னா வினை சேரகலாமை, வினை பாவமும் போய்டும், புண்ணியம் மிகுந்து நிற்கும். புண்ணியவானை கண்டு என்ன செய்கிறான்? ஞானிகள் அந்த உடம்புல சாருகிறார்கள். விண்ணின்று இழிந்து விண்ணுன்னா மேலான விண்ணின்று இழிந்து மாறுபட்டு வினைக்கிட்டாய் மெய்க்கொண்டு அவனுடைய பாவ புண்ணியத்துக்கிட்ட மாதிரி உடம்புல சாருவான். புண்ணியம் இருந்தால் தான் சேர மாட்டாங்க. விண்ணின் இழிந்து வினைக்கிட்டாய் மெய்க்கொண்டு தன்னின்ற தாளை தலைக்காவல் முன்வைத்து குளிர்ச்சி பொருந்திய தன் திருவடியை புறமுத்து வைப்பான். தன்னின்ற தாளை தலைக்காவல் முன்வைத்து உன்னின்று உருக்குவோர் ஒப்பில் ஆனந்த கண்ணின்று காட்டி கழிம்பர் தானே. இந்த தேக கழிம்பு தான் பிறவிக்கு காரணமாக இருக்கு. அவன் உடம்பை சார்ந்திருந்து அவன் களிம்பற்றவன். காமதேகத்தை களிம்புன்னு அசுத்தம். அசுத்த தேகத்தை நீக்கினவன். அசுத்த தேகம் இருந்தால் நிச்சயம் மீண்டும் பிறவி வந்துடும். அவன் என்ன செய்கிறான்? உடம்புல இருக்க அவன் என்ன செய்யறான்? என் உடம்பை சாருகிறான். சார்ந்து இந்த உடம்பை காய்ச்சுத்தி செய்கிறான். வெண்ணின்று இழந்து வினைக்கிடாய் மேற்கொண்டு தன்னின்ற தாளை குளிச்சு பண்ணிய தாளை தலைக்காவல் முன்வைத்து உள்நின்று உருக்கி ஒரு ஒப்பில் ஆனந்தம் கண்ணின்று காட்டி களிம்பறுத்தானே. பேரானந்தத்தை தோடுவது மட்டுமல்லாது இந்த உடம்புக்கு காமத்தை பொடியாக்குகிறான். காமதேகம் இருந்தால் நிச்சயம் பிறவி வரும். அதுக்கு என்ன என்ன? பட்டினி போட்டால் செத்து போவான். உணவு இருந்தால் காமம் வந்துடும். பட்டினி போட்டால் செத்து போவான். உணவு கொடுத்தா காமம் வந்துடும். அந்த காமத்தை வென்று இவனை தன்னிலையாக்குறான், உயர்த்தாக்குறான். அதான் ஞானிகளாசி. அப்போ இதெல்லாம் இவ்வளோ வாய்ப்பு இருக்குது. எதுக்கு நான் சொல்கிறோம்னா, இவ்வளோ வாய்ப்பும் மனித வர்க்கத்து இருக்குது. எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒரே ஒரு வார்த்தை, அகத்தீசா நான் என்ன கடையனாகி என்னை ஒரு பொட்டாக மதித்து அருள் செய்ய வேண்டுகிறேன், என்னை வலிச்சு ஒத்துறியாத. இது கேட்கறதுக்கு என்ன குற்றம்? நான் பாவி தானே ஐயா, எனக்கும் தெரியும் உனக்கும் தெரியும். இருந்தால் உன்னுடைய புண்ணியவனாகி உன் திருவடியை பூசிக்கு வாய்ப்பு தந்து விட்டாய் அல்லவா,
இனி நான் உயர்ந்தவன் புண்ணியவன். தினமும் உன் நாமத்தை சொல்லவும் திருவடி பூசிக்க வாய்ப்பை தந்து விட்டாய் அல்லவா. இனி நான் நேரம் போயிடுவேன். என் வினையை வெல்லுவேன், என் தேகத்தை வெல்லுவேன். ஒரு திருவடியாக துணை கொண்டு ஜென்மத்தை கடைத்தேற்றிக் கொண்டு சொல்வார்கள். ஆக நம்ம இங்கே வந்திருப்பவர்கள் இன்றைக்கு இந்த தேதிக்கு வந்திருப்பவர் யாராக இருந்தாலும் சரி, ஈரோடு திருப்பூர் இன்னும் பல ஊர்லேருந்து வந்திருக்கிறாங்க. நல்ல வாய்ப்பு. திரு கனகசூத்திரம் கவர்னர் முழக்கம் ஐயா அவர்கள் உங்கள் பார்க்க அன்னை கொண்டு சேர்த்திருக்கிறாங்க. இனிதான் அவருடைய வேலை. அவருடைய பேச்சு திறத்தால் சொல்வன்மை உள்ளவர் அவர் பேச்சு திறத்தால் சாதாரண கை நாட்டையும் ஞானியாக்கும் வல்லமே அவருக்கு உண்டு. அதான் அவதார புருஷன் சொல்கிறேன். அவர் அவதார புருஷன். எப்போ அவதாரம் தினம் ஞானியை புகழ்ந்து பேசுகிறோம். அத்தனை பேர் அவதார புருஷரே. அவரால் இன்றைக்கி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் ஞானியாகுவான். எனக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும். அவர் அனுப்பப்பட்டவர், பிறந்தவர் அல்ல, கடவுளால் அனுப்பப்பட்டவர் அவர். ஆகவே அவருடைய ஆற்றல் சொல்வன்மை கொண்டு இந்த ஞானிகள் பெருமை பேசுகின்றவருக்கும் பெருமை. இப்போ ஞானியின் திருவடியை பற்ற சொன்னால் அது சாதாரண விஷயம் அல்ல. திருவடியை அறிமுகப்படுத்துகிறார். அவர் பேசும்போது கவனக்கரையா பேசும்போது திருவடியை அறிமுகப்படுத்தார். கனக சூத்திரம்னு சொன்னால் நினச்சி அது பெரியவங்க சொல்லக்கூடாதுன்னு இருந்தாலும் நாங்கள் சொல்லலாம். கனக சூத்திரன்னு சொல்லி சூத்திரன்னு சொல்லி நான் சொல்லலாம். ஆனால் அவருடைய சொல் திறமையால் இன்றைக்கி லட்சக்கணக்கான மக்கள் ஒன்றும் வேண்டாயா, ஒரு முறை அகத்தீசனா போதும், ஒரு முறை திருமதேவனா போதும், ஒரு முறை ராமதேவர் சொன்னால் போதும். சொல்லுங்கள். காப்பான கருவூரார் போக்குனா பாடுங்க, பாட சொல்லுங்கள். காப்பான கருவூரார் போகநாதரு கருணையுள்ள அகத்தீசர் சட்டைநாதரு மூப்பான கொங்கணரும் பிரம்ம சித்தரு முக்கியமாய் மற்ற முனி நந்தி தேவரு கோப்பான கோரக்கர் பதஞ்சலியான கூர்மை உள்ள இடைக்காடர் சண்டிகேசரு வாப்பான வாதத்திற்கு ஆதியான வாதமுனி கமலமுனி காப்புத்தானே. பல அழிவர் இருக்காங்க. அது போகும்போது எமமலை கால் தட்டி விட்டு போவோம். எமமலை பெரிய மேரு அது. அதான் மேரு பூஜை. இது அப்படின்னா மலை போன்ற பூஜைன்னா. இப்போ இந்த பாட்டை படித்தா போதும் என்ன ஏற்படுறா, முன் செய்த பாவம்லாம் பொடி போட்டு போகுண்டன்னா. காப்பானக்கரு அந்த பாடல் படித்தா முன் செய்த பாவம் தேரும். அந்த பாடலை தொடர்ந்து பாராயணம் செய்தால் வறுமையில்லா வாழ் வரும். அந்த பாடலை தொடர்ந்து படித்தால் உடல் ஆரோக்கியம் உண்டாகும். அந்த பாடலை தொடர்ந்து படித்தால் ஞானத்துக்கு ஒரு அறிவு வரும். அந்த பாடலை தொடர்ந்து படித்தால் சமுதாயத்திலே ஒரு பெரிய மனிதனாவான். அந்த பாடலை தொடர்ந்து படித்தால் சக்கரவர்த்தி ஆகலாம். இக வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் தருவார்கள். உணவு, உடை, இருப்பிடம் மற்ற எல்லாவற்றையும் அள்ளி தருவார்கள். இந்த 14 பாட்டு இந்த பாடலை படித்தால் உணவு, உடை, இருப்பிடம், வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை அள்ளி கொடுப்பார்கள். இன்னும் என்ன வேணும் மகனே என்பார். ஐயா நான் முதலமைச்சரான இப்போ கடுகுடா, இது எனக்கு எங்களுக்கு இது கடுகுது. எப்போ அடுத்த தேர்தல் நிற்கிறியா உன்னை ஜெயிக்க வச்சு காட்டணும்ப்பா. அதுக்கு ஒரு 6 மாதம், ஒரு 10 வருஷம் 5 வருஷமாவது சொல்லணும். அதை முன்ஜென்ம அள்ளி வந்தாக்கா அந்த வாய்ப்பு. அடியேன் இது முதலமைச்சராகணும். இது கேட்குறியா அடியன் மரணமில்லா பெருவாடு கொடுன்னு கேட்டியாடா. அப்போ சொன்னாவன் நான் செய்த பாவம் அவன் தான். நான் செய்த பாவம் முதலமைச்சராக கேட்டிருக்கிறேன். அடியேன் மரணமில்லா பெருவாள் பெற வேண்டும், அடியேன் ஞான சித்திக்க வேண்டும் அப்படின்னு கேட்காம ஏன்னா இந்த முதலமைச்சரை பற்றி ஆனால் அவ்வளோ பெருசாக இருந்தான். என் செய்த பாவம் விடுமா என்ன நான் தான் கேட்டிருக்கேன். அவருடைய வினைக்கேற்ற மாதிரி கேட்பான் கடவுளை. பல லட்சம் இருக்குது கையில், நிறையா பொருள் சேர்ந்து கேட்டான். அவன் பார்த்தான், என்னடா இவ்வளவு கிட்டத்தட்ட 50-40 லட்சம் 1 கோடியோடு இருக்குது, இன்னும் பொருள் பண்ணி கேட்குறானே யாருன்னு கேட்டான். மடையண்ணா. இல்லை சுத்தம் மடையண்ணா. சுத்தம் மடையன். 1 கோடி கையில் இருக்குல்ல, உனக்கு எதுக்கடா கடவுள் பொருள் செய்தான்? செய்ததே அன்னதானம் செய்து ஜென்மத்தை கடைத்தட்டதான். ஜென்மத்துக்கு பொருள் உதவி செய்து ஜென்மத்துக்கு அன்னதானம் செய்து ஏழை எளிய மக்களுக்கு தர்மம் செய்து ஜென்மத்தை கடைத்தடம் கொடுத்தான். அந்த கடவுள் கொடுத்த பொருளை மறைத்து கொண்டால் என்ன பெரியவர்னு கேட்டான்.
பொருளானாம் எல்லாம் என்று ஈயாதி வரும் மரணம் மானா பெறப்பட்டான். பொருள் ஒன்றே போதும், வேறு எதுவும் தேவையில்லை, அது ஒன்றே வைத்து எது செய்யணும்னு சொல்லுகின்ற இது அறியாமல் உள்ளவன். பொருளானாம் எல்லாம் என்று ஈயாது இவர்னா இருகப்பட்டிக்குள்ளது லோபித்தனம். மரணம் மானா பிறப்புன்னா துன்பமான பிறப்பு வருண்டா. உனக்கு யார் சொல்லுவா இதை? வள்ளுவன் கருணை கொண்டு சொல்கிறான். அடே கடவுள் கொடுத்த பொருளை ஈர்ப்பு வைக்காதே. ஏழை எளிய மக்களுக்கு புண்ணியத்தை செய்து ஜென்மத்தை கடை தேட்டிக்கணும். அறிவுள்ளவனுக்கு பொருள் சேர்ந்தால் ஜென்மத்தை கடை தேட்டிக் கொள்வான். அறிவுள்ளான பொருள் சேர்ந்தால் அடுத்த ஜென்மம் நாயாக பன்றியாக பண்ண வள்ளுவன் சொல்கிறேன். நான் சொல்கிறேன் மானா பிறப்பு துன்பமான பிறப்புன்னா நல்ல பிறவி வராது. பல லட்சம் பல கோடி வருதுன்னு சொன்னால் உன் காசு இல்லை, அது கடவுள் கொடுத்தது. நீ உணவு உடை சுற்றத்தார் இவர்களுக்கு பயன்படுத்திக்க. ஏழை எளிய மக்களுக்கு விருந்து உபசரிக்கணும். விருந்து உபசரிப்பது ஒரு பெரும் கலை. அது சிறப்பறிவு இருக்க மக்கள் தான் விருந்து உபசரிப்பான். விருந்து உபசரிப்பதற்கு சிறப்பறிவு வேணும். விருந்து உபசரிக்க வேண்டும், ஏழை எளிய மக்கள் அன்னதானம் செய்ய வேண்டும். இப்படி தன்னை சார்ந்தவர்களுக்கு பொருள் உதவி செய்து ஜென்மத்தை கடை தட்டி கொள்ளணும். இல்லைன்னு சொன்னால் மானா பிறப்புன்னா மறைமுகமான வார்த்தை. நீ பண்டி நாயா பிறப்புன்னு சொல்லாமல் என்ன நம்ம அர்த்தமே சொல்லிட்டு போகிறான். நான் சொல்ல மாட்டேன். எவனோ சொல்கிறான், யார் சொல்லலை. மானா பிறப்பு துன்பமான பிறப்பு. அறிவுடைய மக்கள் யார் அறிவுள்ள மக்கள்னா என்று ஒருவன் அகத்தீசா அல்லது திருமலை தேவா காலாங்கிநாதா போகமகரிஷி ஐயா ராமலிங்க சாமிகளே மாணிக்கவாசு சுந்தரமூர்த்தி நாயனார்களே திருஞான சம்பந்த ஐயா எவன் சொல்லுகிறானோ அன்றே அவன் புண்ணியவன் தான் சொல்லி ஜென்மத்தை கடை தட்டி கொள்ள வேண்டும். போதும். திரு கமலகுருமலுக்கு ஐயா அவர்கள் இந்த வருங்காலத்தில் எல்லா இடத்திலும் இந்த காப்பானா கருவரா போகனாரை அந்த சீட்டு ஒரு பிரிண்ட் பண்ணி வைத்து எல்லா மக்களையும் படிக்க சொல்ல வேண்டும். அந்த பாடலை அவரே படிக்க வேண்டும். அல்லது தொண்டர்கள் படிக்கலாம். படித்து 4 8 திசையும் இந்த உலகம் ஞான உலகமாக வேண்டும். எங்கே பார்த்தாலும் இன்றைக்கி புலால் உண்டன் மக்கள் மிகுதியாகி விட்டார்கள். அது மட்டும் இல்லை, சிறுதை வழிபாடு என்ற பேரில் அது ஒரு பக்கத்து குழம்பு நடந்துட்டு. ஆக ஞானிகள் திருவடியை பூசித்து ஞானியாக வேண்டும். ஞானியாக இருப்பார்கள் வினை தீர்ந்து நல்லபடி வெற்றி பெற வேண்டும் வாழ்க்கையில். தான் என்ற குடும்பாவும் தீர்க்கும் ஆசான் தர்மத்தின் வழி சொல்லி கருணை வைப்பான். திருமலை தேவா ராமலிங்க சாமிகளே நீங்களாம் பெரியவர் ஐயா, நான் பாவி தான், இன்றைக்கி அருள் செய்யன்னு கேட்டான். நல்ல பிள்ளை நல்ல பிள்ளை. திருஞான சம்பந்தர் ஐயா பதஞ்சலி முனிவா நீங்களாம் பெரியவர் ஐயா அருள் செய்யணும். நல்ல பிள்ளைம்மா. அவன் திருவடியை பற்ற தான் என்ற குடும்பமும் தீர்க்கும் ஆசான். குடும்பம் சாதா பாவம் இல்லை, பல பாவங்கள், பொறுமையான பாவங்கள். பொருள் பற்றினாலும் காமத்தாலும் யானை என்ற கருவத்தாலும் ஆள்படையாலும் பதவி உயர்வாலும் அநேக கோடி பாவம் செய்திருப்பான். தான் என்ற குடும்பம் தீர்க்கும் ஆசான் தர்மத்தின் வழி சொல்லி கருணை வைப்பானே மனசுல சொன்னது. ஊன் என்ற மந்திரமே உபதேசித்து உடம்பு தான் ஞான வீடு. நீ எங்கெங்கேயோ போய் ஆடு கோழி வெட்டிகிட்டு இருக்காது, பொங்க புளியாக சாப்பிட்டுட்டு இருக்க. உடம்பு தான் ஞான வீடு. இந்த உடம்பு தான் தலைவன் தங்குகின்ற வீடு. உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம் வாழியன்னா. தான் என்ற குடும்பம் தீர்க்கும் ஆசான் தர்மத்தின் வழி சொல்லி கருணை வைப்பான். ஊன் என்ற மந்திரமே உபதேசித்து உடம்பு தாண்டா முக்கியம். இதுதான் ஞான வீடு. உணர்ந்த மன்றமே உபதேசித்து உண்மையோடும் சுழிமணியில் இருக்கும் என்று. கோன் என்ற சிவரூபம் கண்ணீர் காட்டி கடவுள் ஈஸ்வரன் நேராக வந்தான் ஞானிக்கு தான் வருவான்னா. ஞானிகள் எப்படி இருப்பார்னு கேட்டான். 1000 கோடி சூரியன் எப்படி ஒளி பிரகாசிக்குதோ அப்படி இருப்பார்கள் ஞானிகள். கோன் என்ற சிவரூபம் கண்ணீர் காட்டி கோபம் என்ற முனை போக்கி ஆசை போக்கி நான் என்ற ஆணுவங்கள் தன்னை நீக்கி நாட்டுவார் குருநாதன் போச்சதுனா. என்னடா அவன் ஈசன் தான் அவன் தான் பெருமா தான் விளையாட கதை விட்டுட்டுருக்கான். உனக்கு ஞான வாழ்வு தொடுவதும் தன்னுடைய சுரூபத்தை காட்டுவதும் ஞானிகள் தான். அவன் சுரூபம் எப்படி இருக்குன்னா 1000 கோடி சூரிய பிரகாசம் எப்படி இருக்கும் அப்படி போகிற அகத்தீஸ்வரன் ஞானிகள் அத்தனை பேரும். ராமலிங்க சாமிகள், மாணிக்கவாசன், திருஞான சம்பந்தர், பதஞ்சலி இவரெல்லாம் சூரிய பிரகாசம் கொண்டு இருப்பார்கள். அவர்களே கண்ணீர் காட்டுவார்கள். நான் தாடா சிவம் என்று உன் திருவடியை பற்றினாயோ நீ சவமாக போகின்ற உன்னை நான் சிவமாக ஆக்கியிருக்கிறேன். நான் என்னுடைய ஆசிதானர். இப்போ வினை தீர்க்க வைத்து அவனுக்கு எல்லா வகையான அறிவு உடம்புதான் காரணம். ஊனென்ற மந்தன்மை உபதேசித்து உண்மையுடன் சுழிமொழி இருக்கும் என்றார். நான் பெற்ற என்பதும் பெருகை வையகம் வான்பட்டி நின்ற மறைபோல் சொல்லினேன். மேலான அந்த பெருமையை சொல்ல வேண்டால் நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம். நான் பெற்ற இன்பத்தை உலக மக்களை அடையிட்டுங்கிறார் திருமூர்த்தி தேவர். நல்ல மாதிரி சொல்கிறார். இது என்ன எவ்வாயின்னு கேட்டான். நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம், நான் அடைந்த பேரின்பத்தை உலக மக்கள் அடையணும்னா என்ன எவ்வாயின்னு கேட்டான். நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் வான்பட்டி நின்ற மறைபோல் சொல்லினேன். மேலான அந்த வேதம் எதுன்னு கேட்டான். பெருமைக்குரிய வேதம் நான் ஊன்பட்டி நின்ற உணர்வு வந்துடுறேன். இந்த உடம்பு தான் ஞான சாதனம். உடம்புக்குள்ளே தலைவன் இருக்கிறான் என்று அறிகின்ற அறிவு எதுவோ அதுதான் சிறப்பறிவன். ஊன்பட்டி நின்ற உணர்வு மந்திரம் தான் பற்ற தலைவன் நான்.
உடம்பை பற்றி அறியணும். உடம்பை பற்றி எப்படி அறியணும்? உனக்கு தெரியுமா அந்த யோக்கியதே? ராமலிங்க சாமிகளே, நீங்களாம் பெரியோர்கள் அடிமை ஏற்று அருள் செய்யணும். திருமலை தேவா அடிமை ஏற்று அருள் செய்யணும். பதஞ்சலி முனிவா நீராம் பெரியோரையே அடிமை ஏற்று அருள் செய்யணும். அகத்தீசா பல கோடி மக்களுக்கு ஞானம் இருந்திருக்கிற எனக்கு அருள் செய்யணும் கேட்டால் அன்றைக்கு தான் தெரிவிக்கிறார். அப்போ தான் நீ ஜென்மம் கடத்தேற்ற முடியும். அவர் கனக சுப்புத்திரன் ஐயா அவர்கள் ஒவ்வொரு கூட்டத்தையும் பேச போகிறார். அவருக்கு இனி குறையே வராது, எந்த வகையிலையும் வர முடியாது. அவருக்கு காலனை நடுங்குவான். காலன் நடுங்குன்னா காலன் கனக சுப்புத்திரத்தின் பேர் சொல்லக்கூடாது, சுப்புத்திரத்தின்னு சொல்லிக்கிறேன். கனக சுப்புத்திரத்தின் சுப்புத்திரன் காலன் அஞ்சுவான். என்ன காரணம்? பல பேருடைய பாவத்தை தீர்த்து அவர்கள் திருவடியை, அந்த அகத்தீசன் திருவடி தடாகம்னு சொல்லுவார். அந்த குளம் அருள் குளத்தில் எல்லோரையும் மூழ்க செய்யும் வல்லமை இருப்பதால் அவருக்கு குறையும் வராது, வர முடியாது. அவர் இந்த தேதியிலிருந்தே அவர் எல்லா குறைகளும் நீங்கி எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ வேண்டும் என்று ஆசான் அகத்தீசனை வேண்டி வாழ்த்துகிறேன். இது வரம் என்று சொல்லலாம், இது வரம். ஆகவே இந்த பேசப்பட்ட சாரம் மனித வர்க்கத்துக்கு பயனுள்ளதாக இருக்கும். பிடிச்சி கரையறிக்கலாம். இந்த பேசின பாய்ச்சி பக்தி நீ சொல்லியிருக்கிறோம். அப்போ நம்ம வினை சேராமலுக்குரிய வழி சொல்லியிருக்கிறோம். யார் திருவடி பூஜ்யத்தால் ஜென்மத்தை கிடைத்தான் சொல்லியிருக்கிறோம். பாவத்தை திருக்க வழியும் சொல்லியிருக்கிறோம். ஆகவே அன்பர்கள், நீங்களாம் வந்திருக்கீங்க. இந்த பயணம் உங்களுக்கு வெற்றி பயணமாகவும் வினை தீர்க்கும் பயணமாகவும் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்றைக்கி வாழணும்னு சொல்லி, நான் ஏதோ போதிய கல்வி இல்லாதவன், நான் பேசியில் தவறு இருக்க தான் செய்யும். கட்டுணர்ந்த பெரியோர்களும் தாய்மார்களும் பொறுத்துக்கொள்ள வேண்டும் என்று திருவடியை பணிந்து முடிக்கிறேன். வணக்கம்.